சென்னையில் 4வது நாளாக கடல் கொந்தளிப்புடன் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. மீனவர்கள் யாருக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் மெரினா கடற்கரையில் இருக்கோம். நம்ம மெரினா கடற்கரை முழுவதுமாக மேகமூட்டம் மற்றும் பனி அதே போல் மழை ஆகியவை ஒரு சேர்ந்து கலந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக்ரோஷமாக மிகவும் ஆபத்தான ஒரு அலைகளாக கடல் அலைகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. காற்றின் வேகமும் சற்று அதிகரித்தே இருக்கிறது. சென்னை நகர்பகுதியில் நேற்று இரவு மழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று இரவு தான் இரவு நேரத்தில் மழை பெய்தது. சென்னையில் பெரிய அளவுக்கு தற்போது மழை இல்லை. இருந்தாலும் ஒரு சாரல் மழை துவக்கமாக மெரினா கடற்கரை பகுதியில் இந்த சாரல் மழையானது தற்போது பொழிந்து வருகிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த பகுதிக்கு மக்கள் யாரும் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா கடலில் அலையின் சீற்றம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே போல் இதோடைய குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலையும் மிக மோசமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்காணிப்பு பணிகளையும் காவல்துறையினரும் அதே போல் மாநில பேரிடர் மீட்பு குழு அவங்களும் இறங்க போகிறாங்க. கடல் ஆக்ரோஷமாக இருப்பதற்கான காரணம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக வலுவான ஒரு நிலையில் இருப்பதாக இப்பொழுது பார்க்க முடிகிறது. அதோடைய சுற்றுவட்டார பகுதியோட கிளவுட்ஸ் உடஞ்சு போயிருந்தாலும் மையப்பகுதியானது மிக அடர்த்தியாக இருப்பதால் மழையானது அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீதோஷ்ண நிலையை ரொம்ப ஒரு வார காலத்திற்காக நீடித்து வருகிறது. கடந்த வாரத்திலிருந்து சொல்லப்போனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சென்னையில் வெயிலை பார்க்க முடியவில்லை. தொடர்ச்சியாக பகல் நேரமோ மாலை நேரமோ அப்படின்ற மாதிரி அதுக்கான வேறுபாடு இல்லாமல் அந்த காலை பொழுதும் சரி மாலை பொழுதும் சரி மதிய பகுதியும் சரி இந்த மேகங்கள் சூழ்ந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கடற்கரையான மிக நீண்ட கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இந்த தற்போது அந்த கடலின் கொந்தளிப்பு மிக ஆக்ரோஷமாகவும் மிக அபாயகரமானதாகவும் இருக்கிறது. யாரும் கடல் பகுதிக்கு வர வேண்டாம். அதே போல் அப்படி வந்தாலும் தூரத்திலிருந்து இதை பார்த்துட்டு செல்வது நலம். அதே போல் கடலில் இறங்கி காலை நினைப்பதோ அல்லது குளிப்பதோ போன்ற பணிகளை செய்யக்கூடாது. அதுவும் ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தும். ஏன்னா மெரினா கடற்கரையை பொறுத்தவரை எங்கே ஆழமான பகுதியாக இருக்கிறது, எங்கே இந்த கடற்பகுதி சமமட்டமாக இருக்கிறது என்று தெரியாது. அதுவும் களிமண் படிவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியாகவும் இது பார்க்கப்படுது. ஆகையால் இந்த கடலின் அலைகள் மிக ஆக்ரோஷமாக இருப்பதால் ஏதேனும் அபாயகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே யாரும் இந்த பகுதிக்கு வென்ச்சர் செய்ய வேண்டாம் என்று கேட்டிருக்கிறாங்க. அதே போல் ஒரு சிலர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. தங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த குளிர்ச்சியான கால தட்பவெப்ப நிலையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்க தூரத்திலிருந்து அந்த ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டால் நலம். அவர்கள் கடலில் இறங்கி செல்வதோ அல்லது அங்கே இருந்து ஆபத்தான முறைகளை எல்லாம் கையாண்டால் அது நிச்சயமாக அவர்களுக்கான பெரும் விளைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கடலினுடைய ஆக்ரோஷத்தை நாம் பார்க்கிறோம். மிக அசுரத்தனமாக இந்த கடலின் ஆக்ரோஷமானது இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு அந்த டீப் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக தீவிரமான தன்மையை நமக்கு காட்டுகிறது. சென்னைக்கு மிக முக்கியமான ஒரு மழை தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஏன்னா இன்னும் முழு கொள்ளளவை எந்த ஏரிகளும் எட்டவில்லை. மழைப்பொழிவு இருந்தாலும் நேற்று கூட மழை பொழிந்திருக்கு. ஆனாலும் அது பெரிய அளவுக்கு இன்னும் வந்து நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருந்து வருகிறது. தற்போது சென்னையில் லேசான மழை, அதாவது மிக மிக லேசான மழையாக இந்த மழையானது இருந்து வருகிறது. அதை சென்னை வாசிகள் அனுபவித்து வருகிறார்கள். இன்று பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் மக்கள் வெளியே வர வேண்டாம். பொது இடங்களுக்கு செல்வதோ அல்லது இது மாதிரி கடற்கரை பகுதிகளுக்கு வருவதோ தவிர்க்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இந்த இடங்களுக்கு வருவதை, அவர்களை அழைத்து வருவதையும் தடுத்தால் மிக நலமாக இருக்கும். எப்பொழுதும் மனித தலைகளாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை ஒரு சில நபர்களை தவிர இந்த கடற்கரையை வந்து கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. மழையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்து தொடங்கியிருந்தாலும் பெரிய அளவுக்கு மழை வந்து கை கொடுக்காமல் இருக்குது சென்னைக்கு. அந்த மழையின் அளவு வரும் நாட்களில் இன்றையும் நாளும் வந்து
மிகப்பெரிய ஒரு மழையை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் இயற்கை என்ன திட்டமிடல் வைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். என்றால் கடந்த 3-4 நாட்களாக கனமழை வரும், ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாபஸ் பெறப்பட்டதிலையாமும் நம்ம செய்திகளாக பார்த்தோம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மிக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவான ஒரு நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அடுத்த கட்டத்துக்கு அது டெவலப் ஆகுதா அப்படின்றதையும் இந்த வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுவிடும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அரசை உடனடியாக தொடர்பு கொண்டு இலவச எண்கள்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை தொடர்பு கொண்டு மக்கள் பயன்பெறலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் உடனடியாக அதை சரி செய்வதற்கான பணிகளையும் மின்வாரிய ஊழியர்கள் இறங்க இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மின் இணைப்பு தொடர்ச்சியாக கிடைக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை வாசிகளுக்கு ஒரு மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய மழையானது வரும் நாட்களில் இருக்கும்னு, அந்த 2 நாட்களில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னை மெரினா கடற்கரையில் மிக அதிகமான அளவில் ஆக்ரோஷமாக கடல் அலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.